3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். ₹25 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இயக்கம் வழிநடத்தும் குழு கூட்டத்தில் ஒப்புதல். நெல்லித்தோப்பு தூய விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நவம்பர் 1ஆம் தேதியை வைர விழாவாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம். பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கான இயக்கத்தினர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுவை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 69 அங்கன்வாடி மையங்கள் அமைக்க ஒப்புதல் தரப்பட்டது. புதுவை மாநில குழந்தைகள் நல மேம்பாட்டு இயக்கத்தின் வழிநடத்தும் குழுவின் முதல் கூட்டம் புதுவை வணிக வரித்துறை மாநாட்டு கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. நலத்துறை செயலரும் புதுவை மாநில குழந்தைகள் மேம்பாட்டு இயக்கத்தின் வழிநடத்தும் குழுவின் செயலாளருமான விவேக் பாண்டே வரவேற்றார். இவ்வழிநடத்தும் குழுவின் தலைவர் முதல்வர் ரங்கசாமி, துணைத் தலைவர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு மற்றும் குழு உறுப்பினர்கள் நிதி செயலர், நலவழித்துறை செயலர், பொதுப்பணி மற்றும் உள்ளாட்சித்துறை செயலர், புதுவை மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர், மாஹே மற்றும் ஏனா பகுதி நிர்வாகிகளும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இக்குழு கூட்டத்தில் 2014-15 ஆண்டிற்காக குழந்தைகள் மேம்பாட்டுக்கான செயல் திட்டங்களுக்காக ₹2,57,761 புதிதாக 69 அங்கன்வாடி மையங்கள் அமைப்பதற்கும் சொந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கும் மேலும் பல செயல் திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுவை நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா புதன்கிழமையன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை ஒட்டி காலை 6 மணி திருப்பலிக்கு பின்னர் மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றி வைத்தார். இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். நவ நாட்களில் தினமும் திருப்பலி, மறையுரை, சிறிய தேர்பவனி, அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர் போன்றவை நடைபெறுகிறது. வருகிற 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவினை ஒட்டி புதுவை பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் நடைபெறும் கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாலையில் ஆடம்பர தேர்பவனி நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் இளைஞர் இயக்கத்தினர் செய்து வருகின்றனர். நவம்பர் 1ஆம் தேதி அரசு விடுமுறை தினமாக அறிவித்து சுதந்திர வைர விழாவினை நடத்த வேண்டும் என பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கால மக்கள் நற்பணி இயக்கத்தினர் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். புதுவையில் நவம்பர் 1ஆம் தேதி புதுவை சுதந்திர தின வைர விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்பதுடன் இதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கம் புதன்கிழமையன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதற்கு இயக்க தலைவர் சிவராஜ் தலைமை தாங்க இதில் நிர்வாகிகள் மற்றும் தியாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக ரயில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். திருக்கனூரில் நடைபெற்ற முகாமில் கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி மாணவ மாணவியர் ரத்த தானம் வழங்கினர். திருக்கனூரில் புதுவை பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து ரத்த தான முகாம் நடத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். முன்னதாக ரோட்டரி சங்க தலைவர் லோகநாதன் வரவேற்று பேசினார். கல்லூரி தாளாளர் குமார் அவர்கள் ரத்த தானம் செய்தவர்களை வாழ்த்தி பேசினார். முகாமில் ரோட்டரி சங்க செயலாளர் ஜெயச்சந்திரன், இயக்குநர்கள் செந்தாமரை கண்ணன், சுந்தர், ராம் பிரகாஷ், கிருபாகரன், கல்லூரி செயலாளர் மற்றும் இதர பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
சுமார் 150 கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இதர ஊழியர்கள் புதுவை பொது மருத்துவமனை ரத்த வங்கிக்கு ரத்த தானம் அளித்தனர். கதிர்காமம் அரசு பெண்கள் பள்ளியில் நடைபெற்ற கலாச்சாரம் தொடர்பான பயிற்சி பட்டறையில் ஆசிரியருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மத்திய அரசு கலாச்சார பயிற்சி மையம் சார்பாக கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு 3 நாள் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. பயிற்சி பட்டறையில் CCRT-யின் மாநில பயிற்சியாளரும் திட்ட ஒருங்கிணைப்பாளருமான நளினா வரவேற்புரை ஆற்றினார். பள்ளி கல்வி இணை இயக்குனர் பார்த்தசாரதி பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்தார். பள்ளியின் துணை முதல்வர் சோமசுந்தரம் வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் பக்தவச்சலம் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நளினா CCRT ஆற்றும் பணிகள் குறித்து ஆசிரியர்களிடம் விரிவாக பேசினார். பாரதியார் பல்கலைக்கூட துணை பேராசிரியர் பிரபாகரன் சிற்பங்கள் வடிப்பது குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார். புதுவை வானொலி நிலையத்தின் மூத்த அறிவிப்பாளர் உமாமோகன் வாசிப்பும் எழுத்தும் என்ற தலைப்பில் ஆசிரியர்களிடையே உரையாற்றினார். காஞ்சி காமகோடி பீடம் ஆஸ்தான வித்வான் காரக்குறிச்சி ரவி வீணை இசை கச்சேரி நிகழ்த்தினார். தேங்காய் திட்டு துறைமுக முகத்துவாரத்தை ஆழப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். விசைப்படகு சேதங்களால் மீனவர்கள் அச்சம். ஊழியர்கள் 34வது நாளாக போராட்டம். கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என சபதம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மங்கலம் தொகுதியில் 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். வடமங்கலம் கிராமத்தில் புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வடமங்கலம் சந்திப்பிலிருந்து மங்கலம் கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலையை மேம்படுத்துதல் பணிக்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் மூலம் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசின் அனுமதி பெற்று பணியாணை ரூபாய் 47,72,80 வழங்கப்பட்டு பணி துவங்கும் பொருட்டு மங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் அவர்களால் பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சௌரிராஜன், உதவி பொறியாளர் லூசியன் பெட்ரோகுமார், இளநிலை பொறியாளர் ராமமூர்த்தி மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். PRTC-யில் நிதி தொடர்பான சிக்கலை நீக்க வலியுறுத்தி ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிர்வாகம் ஏற்றுக்கொண்ட பின்னரும் நிறைவேற்றாமல் இருப்பதை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். சங்க நிர்வாகி அருணகிரி தலைமை தாங்கினார். பத்மநாபன், ரங்கநாதன், கல்யாணசுந்தரம் முன்னிலை வகித்தனர். பாலமோகனன், சீதாராமன், பிரேமதாசன், வேலையன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். கடந்த 2012 ஜூலை 1ஆம் தேதி முதல் வழங்காமல் உள்ள TA தொகை வழங்கவும், 6வது ஊதிய குழுவின் அடிப்படையில் வழங்க வேண்டிய 35% நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும். நீண்ட காலமாக தினக்கூலி ஊழியராக பணிபுரிந்து வரும் பாதுகாவலர் மற்றும் குரூப் D ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். PRTC நிதி சிக்கலை தீர்க்கும் வகையில் அரசிடமிருந்து தாராள நிதி ஒதுக்கீடு பெற தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை PRTC
டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் ஏற்றுக்கொண்ட பின்னரும் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். புதுவை துறைமுக முகத்துவாரத்தை தூர்வாரி படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீனவர்கள் வறுமையில் வாடும் நிலைமை ஏற்படுகிறது. புதுவை தேங்காய் திட்டில் அமைந்துள்ள புதிய துறைமுக முகத்துவாரத்தில் மணல் திட்டுக்கள் அதிகமாகிவிடும் நேரங்களில் கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும் விசைப்படகுகள் இந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. இதனால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை முகத்துவாரத்தில் உள்ள மணல் திட்டுக்களை அகற்ற டெண்டர் விட்டு இந்த மணலை அகற்றி வந்தது. இப்படி எடுக்கப்படும் மணல் மீண்டும் கடலில் கொட்டப்பட்டதால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற நிலைமை காணப்பட்டது. அதுபோன்ற சூழ்நிலையில் துறைமுக முகத்துவாரத்தில் மணல் அல்ல டெண்டர் விடப்படவில்லை என்பதால் கடந்த சில மாதங்களில் மணல் திட்டு அதிகமாக பல விசைப்படகுகள் கடலில் கவிழ்ந்தும் பாறையில் மோதியும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் மீனவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சூழலில் படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் துறைமுகத்தில் உண்ணாவிரதம் இருந்தனர். இதனிடையே துறைமுக முகத்துவாரத்தில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் துறைமுகம் ஆழப்படுத்தாவிட்டால் விசைப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் 34வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் கடந்த 34 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இது போன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சிபிஎஸ்இ திட்டத்தில் தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என போராட்ட குழு கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழை கட்டாய பாடமாக்கவும் இந்தியை திணித்து சமஸ்கிருதத்தை வளர்ப்பதை கைவிடக் கோரி கருத்தரங்கம் நடந்தது. தமிழர் தேசிய இயக்கம் அழகிரி வரவேற்றார். சிபிஎஸ்இ எதிர்ப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் பாவானனன் தலைமை தாங்கினார். திராவிடர் கழக வீரமணி, தமிழர் களம் அழகர், தந்தை பெரியார் திராவிடர் கழக வீரமோகன், மனித உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், இந்திய ஜனநாயக கட்சி சத்தியவேல் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில திமுக அமைப்பாளர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன், சிபிஎம் மாநில செயலாளர் பெருமாள், தேமுதிக பொறுப்பாளர் செல்வராசு, மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தியாகு, கல்வியாளர் நலங்கெல்லி ஆகியோர் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் குறித்து விளக்கி பேசினர். காரைக்கால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு செந்தமிழ் செல்வம், அம்பலவாணன், அப்துல் ரஹீம், நைனா முகமது, குமணன், கிருஷ்ணமூர்த்தி, சௌரிராசன் கலந்து கொண்டனர். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் உள்ளது போன்று 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கி விருப்ப பாடமாக திருத்தம் செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு கற்பிக்கும் திறன் பயிற்சியை விடுமுறையில் அளிக்க வேண்டும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை இந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தி பேசினர். செய்திகள் தொடர்கின்றன. பதவி உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை
அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தை தனியாரிடம் தாரை வார்ப்பதை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி கடந்த மாதம் 4ஆம் தேதி தலைமை தபால் நிலையம் எதிரில் தர்ணா போராட்டம் நடந்தது. 6வது ஊதியக்குழு பரிந்துரையான MACBயை அமல்படுத்த வேண்டும். அங்கன்வாடி திட்ட வரையறைப்படி 8 ஆண்டுகள் பணிமுடித்த அங்கன்வாடி ஊழியர்களை மேற்பார்வையாளராக பதவி உயர்வு அளிக்க வேண்டும். 3 ஆண்டு பணிமுடித்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அங்கன்வாடி மையங்களுக்கு வாடகையை உயர்த்தி வழங்க வேண்டும். பணி ஓய்வு பெறும் போது ஊழியர் மற்றும் உதவியாளருக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு சங்க தலைவர் திலகம் தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சம்மேளன பொறுப்பாளர்கள் பாலமோகனன், ஆனந்தராசன், நமச்சிவாயம், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க நிர்வாகிகள் தமிழரசி, ராஜம், மீனாட்சி, பூங்கோதை, பரமேஸ்வரி, லலிதா, ரேணுகா, தவமணி, முனியம்மாள், கல்விக்கரசி உட்பட ஏராளமானோர் தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். $25 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இயக்கம் வழிநடத்தும் குழு கூட்டத்தில் ஒப்புதல். நெல்லித்தோப்பு தூய விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நவம்பர் 1ஆம் தேதியை வைர விழாவாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம். பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கான இயக்கத்தினர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.